Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் இதை மட்டும் செய்தால் போதும் வறுமை நீங்கும். வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஹிந்து மதத்தில் லக்ஷ்மி தேவிக்கு தனி இடம் உண்டு. செல்வத்தின் தெய்வமாக அனைவரும் லக்ஷ்மி தேவியை வழிபடுகிறார்கள். லக்ஷ்மி தேவி செல்வம், புகழ், செழிப்பு ஆகியவற்றின் சின்னம். மாதா லட்சுமியின் ஆசீர்வாதத்தால் வீடு மற்றும் வணிக கருவூலம் நிரம்பி வழியும். லக்ஷ்மி தேவி செல்வத்தின் தெய்வம் என்று அழைக்கப்படுகிறார். எனவே லக்ஷ்மி தேவியை வழிபடுவதால் பொருளாதார நெருக்கடிகள் நீங்குவது மட்டுமல்லாமல் செல்வமும் கிடைக்கும். அதிலும் வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி தேவியை வணங்கினால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். மகாலட்சுமியை நாம் எந்த அளவுக்கு மனப்பூர்வமாக வழிபடுகிறோமோ அந்த அளவுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். லக்ஷ்மியின் அம்சமாக பல்வேறு லக்ஷ்மியின் அவதாரங்கள் உள்ளன. அதில் உங்களுக்கு இஷ்டமான லக்ஷ்மி தேவி எதுவோ அதை நினைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபடுவது நல்லது. ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காலை மாலை இருவேளையும் லக்ஷ்மி பூஜை செய்யப்பட வேண்டும். காலை பூஜையை அதிகாலையிலேயே முடித்துவிட வேண்டும். மாலை நேரத்து பூஜையை 6 மணி அளவில் வைத்துக் கொள்ளலாம். மாலையில் பால் நெய்வேத்தியம் செய்வது நல்லது. இரு பூஜைகளிலுமே லக்ஷ்மி பாடல்கள் பாட வேண்டும். காலையில் குளித்து ஆடைகளை அணிந்து சிவப்பு துணியில் லக்ஷ்மி தேவியின் படம் அல்லது சிலையை வைக்க வேண்டும். அதே போல ஸ்ரீயந்திரம் வைக்க வேண்டும். முதலில் நெய் தீபம் ஏற்றுங்கள். ஸ்ரீயந்திரம் மற்றும் லக்ஷ்மி தேவிக்கு அஷ்டகந்தம் திலகமாக கொடுக்கப்பட வேண்டும். வடகிழக்கில் பூஜை வைத்து லக்ஷ்மி தேவியை கிழக்கு திசையில் அமர்ந்து வழிபடுங்கள். தொழுகை நடக்கும் இடத்திற்கு அருகில் சமையலறையோ கழிவறையோ இல்லாமல் கவனம் செலுத்த வேண்டும். லக்ஷ்மி தேவி சுத்தமான இடத்தில் வசிப்பதாக நம்பப்படுகிறது. வீடு அசுத்தமாக இருந்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி தேவி நுழைய மாட்டாள். எனவே எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் வழிபடும் இடம் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இது வறுமையை நீக்கி நன்மையை பயக்கும். லக்ஷ்மி தேவியை மகிழ்விக்க அவளுக்கு பிடித்தமான தாமரை மலர், சங்கு, சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு துணியை பூஜை அறையில் சமர்ப்பிக்கவும். இது நிதி சிக்கல்களை நீக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மொச்சை, சுண்டலை மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியம் செய்து உங்கள் குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடுங்கள். தொடர்ந்து இதை செய்து வர குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் தாயாருக்கு அபிஷேகத்திற்கு பசும்பால் வழங்கிட பணம் சேரும். பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட அனைத்து விதமான செல்வமும் கிடைக்கும். தினமும் காலையில் வெங்கடேச சுப்ரபாதம், விஷ்ணு சகஸ்ர நாமம் ஒலிக்கும் வீட்டில் லக்ஷ்மி நித்தமும் வாசம் செய்வாள் என்பது நம்பிக்கை. வெள்ளிக்கிழமையில் பூஜை முடிந்த பிறகு சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை, பாக்கு, பழம், பூ தட்சணை வைத்து கொடுக்க வேண்டும். உங்கள் சக்திக்கு ஏற்ப எத்தனை சுமங்கலி பெண்களுக்கு வேண்டுமானாலும் செய்யலாம். குறைந்தபட்சம் 2 சுமங்கலி பெண்களுக்காவது தானம் செய்ய வேண்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.